நாகமுத்து அவர்கள், நாகப்பன் அவர்கள், இன்னும் எத்தனையோ உயிர்கள் இந்த மண்ணிலே யானையால் தாக்கப்பட்டு உயிரிழக்கப்பட்டுள்ளது. நாம் அனைவருக்குமே தெரியும். இன்று இந்த கூடியிருக்கிற கூட்டம் இனி வரும் காலகட்டங்களிலே இந்த மக்கள் இனி ஒரு உயிரை இழக்க மாட்டோம் என்ற ஒருமித்த கருத்தோடு கூடியிருக்கிற கூட்டம். இந்த மண்ணை, நாங்கள் பிறந்த மண்ணை மறந்து வெளியூருக்கு ஓடி செல்வதற்காக நாங்கள் இங்கே பிறந்து வளரவில்லை. நாங்கள் உழைத்து உருவாக்கப்பட்ட விவசாய நிலங்களையும் எங்கள் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு கூட்டம் இது. இந்த கூட்டத்திலே மழை எங்களுக்கு பெரிதல்ல, வெயில் எங்களுக்கு பெரிதல்ல. இப்படி ஒரு கூட்டம் இத்தனை மணி நேரம் அமைதியாக இருந்து எந்த அரசியல் அமைப்போ அல்லது எந்த ஒரு பொதுக்கூட்டமும் கண்டிருக்காது. காரணம், ஒவ்வொரு மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய வேதனையை வெளிக்காட்டுவதற்காக கூடியிருக்கிறது. மக்களே, நாம் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே இன்று வழிநடத்தி செல்கிறோம். இன்னும் வரும் காலகட்டங்களிலே ஒருவேளை நாம் போராட்ட களம் விதம் மாறக்கூடும். காரணம், நம் வாழக்கூடிய வாழ்க்கை அமைதி இல்லாமல் வன விலங்குகளால் தொந்தரவு ஏற்படுமே. ஆனால் இந்த கூட்டம் மாற்று சிந்தனைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். தயாராகிக் கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையை, எந்த ஊரை, எந்த உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் போராட்டம் இல்லாமல் எந்த மக்களாலும் வெல்ல முடியாது. அதையும் நாம் கையில் எடுத்து இந்த முதல் கட்டமாக அமைதியான ஆர்ப்பாட்டத்தை நாம் இங்கே செய்கிறோம். இனி வரும் காலகட்டங்களிலே மக்களுக்கு அமைதியான வாழ்விடமோ வாழ்க்கையோ எங்கள் விவசாய நிலத்திற்கோ ஆபத்து ஏற்படுமே ஆனால் எங்களது